ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து விஜய் பார்வதி சூப்பராக வந்தாங்களே கேட்டிங்கன்னா கிடையாது. யார் வந்து அதிகப்படியாக பேசப்பட்ட நபர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆதிரி, ரெண்டாவது பார்த்திங்கன்னா சபரி. ஸோ நிறைய சண்டைகளை பார்த்திங்கன்னா நியாய தர்மம்னா அது சபரி கிட்ட தான் போவாங்க. ஸோ அப்படின்னு இருக்க ஒரு டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவரோட விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அது ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகி அந்த குரூப்புக்கு ஒரு பேர் அன்பு கேங்குன்னு வச்சு அதுக்கு ராஜா மாதாவை ஃபஸ்ட்டு இவரை அவங்கள போட்டு அடுத்தது படை தளபதியாக இவரை தூக்கி போட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்க உறுப்பினர்கள் ஆதிரி எஃப்ஜேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கெமி பிரவீன்ராஜ் இப்படியும் ஒரு பெரிய டீமை செட் பண்ணி இவங்களாம் பண்ணுற விஷயங்கள் நம்மளுக்கு இரிட்டேட் பண்ண வச்சதுக்கப்புறமா சபரோட கேம் அப்படியே மாறி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து காணாமல் போயிட்டார். அதாவது அந்த கதை சொல்ல போகிற டாஸ்க்லலாம் வந்துட்டு அவர் பேசின விஷயங்கள் பயங்கரமான ஒரு சம்பவம். அதாவது நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அது வந்து தற்பெருமையாக இருந்தாலும் அவர் பண்ண விஷயத்த சொல்லியிருக்கார். அது ஏதோ ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காப்புல. ஸோ அந்த டைமே என்ன சொல்லியிருப்பானா ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒன்று பேசியிருப்பார். என்னென்னா வரும்போது நான் கப்போட வரேன்ப்பா அப்படின்னு. கம்பெடுத்து கூட கலாச்சிருப்பார்ல, நாங்களும் அப்போ எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. சரிங்களா? ஸோ நல்ல ஒரு சூப்பரான மெச்சூரிட்டியான கண்டஸ்டன்ட் வந்தால் கிரியோ யோகா அது இதுன்னு பண்ணியிருப்பார். ஆனால் ஒரு வாட்டி வந்துட்டு இந்த கலை வந்து சொல்லியிருப்பார், அவன் வந்து ஏமாத்திரம் அவனுக்கு நிறைய கோவம் வரும். கோவம் வர்றதுனால தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ என்னென்னா சபரியை காணோம். அதுவும் பார்த்தா அந்த குறும்படம் போட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு குறும்படம் போட்டதுக்கப்புறமா சபரி சுத்தமாக காணும். ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், விக்ரம் அளவுக்கு இன்னும் ஒரு சில பேர் அளவுக்கு சபரி வந்து விஜய் பார்வதியை கிண்டல் பண்ணுறது கிடையாது. இப்போல்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவங்க அளவுக்கும் கிடையாது. அவருடைய கேம் வெளியே வரணுன்றது என்னோடய கருத்து ஆசை எல்லாமே. ஏன் அப்படின்னா அந்த டீமில் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பின்னாடி பேசக்கூடிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக வரும். சபரி பேசுகிற விஷயங்கள் கம்மியாக வரும். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஆள். என்னென்னா பூவோடு சேர்ந்து நாரும் மறக்கின்றமா அந்த டீம் கூட சேர்ந்து இவர் கெட்டு போயிட்டாரான்ற விஷயங்கள் தெரியல. ஏன் வந்து அங்கே ஒரு சர்க்கிளை க்ரியேட் பண்ணி ஒரு உறவில் மாற்றணுன்றது தெரியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சப்புன்னு செவில் அரைகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. யாருக்கு? சபரிக்கு. சபரி என் தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டில் பார்த்தீங்கன்னா என்ன தகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம திவாகர் கேட்டவோடு போயிட்டு என் தங்கச்சியை பற்றி பேசாத அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். அப்போ நம்ம விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார், தங்கச்சிக்கு போனது தப்பு கிடையாது, தங்கச்சிக்கு நியாயம் கேட்கணும், எல்லாருக்கும் நியாயம் கேட்டால் தானே நீ நியாயஸ்தன் கேட்டு கலாச்சிருப்பார். புரியுதுங்களா? ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் நியாயம் கேட்டது தப்புன்னு சொல்லலை, நியாயம் எல்லாருக்கும் கேட்காதது தப்புன்னு சொன்னார். ஸோ இப்படி இவ்வளோ விஷயங்கள் இருந்தோம். கடைசியில் என்ன ஆகிடுச்சு, ரம்யாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னோடனே என்ன பண்ணிட்டாங்க, டபான்னு கழட்டிக்கிட்டாங்க. நீங்கள் நோட் பண்ண தெரியும், ரம்யாவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த நீட்டிப்பு அதில் வந்து எனக்கு ஒரு வீட்டில் ஒரு உறவு தேவைப்படுது, அதை நான் வந்து விஜய் பார்வதிக்கு சொல்கிறேன் அப்படின்றாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தவொடனே யாருக்கு மக்கள்கிட்ட பீக்கு இருக்கோ அவங்ககிட்ட போயிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் வந்து தங்கச்சி உருகுனது போச்சா? இதுக்கு தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறமா தான் அவர் முழிச்சுக்கணும். ஏன்னா ஒரு தக்க பாடத்தை வந்துட்டு ஆல்ரெடி எஃப்ஜே கெமியெலாம் கற்றுக் கொடுத்தாங்க. ராஜாங்கம் டாஸ்க்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா சபரியை வந்து இந்த பக்கம் இருக்கும்போது விஜய் பார்வதி சைடில் இருக்கும்போது அந்த லாஸ்ட் அதான் இந்த ஒரு குறியீடுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரளயமே ஏற்பட்டுச்சு. அந்த பிரிக்ஸ் வச்சு பலகையை வச்சு அந்த டாஸ்கில் எஃப்ஜேவும் கெமியும் எவ்வளோ மட்டமாக பேசியிருப்பாங்கன்னு சபரி உணரணும். சரிங்களா? இந்த விஷயங்கள்லாம் வந்ததுக்கப்புறமும் அவர் திரும்பவும் வந்துட்டு ஒரு மைண்ட்லேயே இருக்கார். ஆனால் இவர் வந்து ஆக்சுவலாக வெளியே வர வேண்டிய ஆள்னா அவர்கிட்ட பேசி கொஞ்சம் கனெக்ட்லேயே வச்சுருக்கிறது இந்த கனி. நான் அதனால தான் சொல்கிறேன், இந்த கேம் உடையணும். அதாவது கேம் இல்லை, நம்மளுடைய சபரியோட கேம் உடஞ்சி வெளியே வரணும், அவரோட உண்மையான கேம் வெளியே வரணும். அவர் வந்து இப்போ ஒரு ஷெல்குள்ளே இருக்கார், அது வரணும்னா கனி வெளியே போகணும். ஆனால் என்ன ஆயிடுச்சு, எவிக்ஷனில் வந்து கனி வந்து எவிக்ஷன் ஆகலைன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருச்சு. என்ன நடக்குதுன்றதா இப்போ. ஏன்னா இந்த 3 பேர் சர்க்கிள் இருக்க பார்த்தீங்களா, மெயினே இவங்க தான். அவங்கள சுற்றி தான் மற்ற கேரக்டர். இந்த கனி, எஃப்ஜே, சபரி, இந்த 3 பேரில் ஒருத்தரை உடச்சிட்டாங்கன்னா மேட்ரு ஓவர். மெயினாக கனியை உடச்சிட்டாவே வந்துட்டு மேட்ரு ஓவர். ஏன்னா எஃப்ஜே அவரோட வாயாலே அவரோட செய்கையால் அவர் வெளியே போயிடுவார் சீக்கிரமாக. ஆனால் கனி தான் வந்துட்டு இதை வந்து அப்படியே கட்டி காப்பாற்றிட்டு இல்லை சண்டைலாம் போடக்கூடாது, வாங்கோ நம்மளாம் ஒன்றா இருக்கணும் இது பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் சபரியோட கேம் சுத்தமாக தெரியல. இத்தனைக்கும் அவங்களுடைய அந்த உறவு அந்த வீடியோ கொடுத்தப்போ எவ்வளோ அழகாக சொன்னாங்க, உனக்கு உறவு நாங்கள் இருக்கோம் வெளியே, நீ போய் என்ன பண்ணிகிட்ருக்க. சீசன் 8 வெளியே வந்த கண்டஸ்டன்ஸை என்ன மாதிரி வச்சு செஞ்ச சபரி எங்கே போனாருன்னு கேட்குறாங்க. ஏன்னா அவ்வளோ ஃபன் ஃபேக்டர்ஸ் அப்படி இருக்குது. ஸ்டார்டிங்கில் நிறைய ஃபன் ஃபேக்டர்ஸ் பண்ணார், எல்லாருமே ரசித்தாங்க. ஆனால் இப்போ அவர் பண்ணுற ஃபன்னு யாருக்குமே ரசிக்கும்படியாக இல்லை. ஏன்னா அவர் பண்ண அந்த ஒரு விஷயம் இப்போ இவ்வளோ தூரம் வெடிச்சிருக்கு. புரியுதுங்களா? அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே எப்படின்னா
இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து நினைக்கும் போது கூட சேர்ந்து 10 பேரும் அந்த விஷயத்தை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கும்போது ஆளுக்கு ஒரு விஷயத்தை வந்து விஜய் பார்வதி பற்றி சொல்லும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்கள் விஜய் பார்வதி சரியில்லை அப்படின்ட்டு தான் போகும். புரியுதுங்களா? ஸோ இதை வந்து மாற்றணும். இப்போது ரம்யா கொடுத்ததை வந்துட்டு அவர் ஒரு நல்ல பாடமாக எடுத்தேன்னா ஷாக் ஆகிட்டார். மூஞ்சி எனக்கே பார்க்க பாவமாகிடுச்சு. இனிமேலாவது உலகத்தை புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சு இதுக்கப்புறமாவது சபரி நல்ல ஒரு கேமை கொடுத்தா அது செம்மையாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சபரிக்கும் ஆதருக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஆதருக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் சபரியோட கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா கமருதுக்கு திவாகருக்குலாம் சண்டை நடக்கும்போது அங்கே வந்து நின்னது சபரி. நம்ம லாஸ்ட் வீடியோலாம் போய் ஃபஸ்ட்டு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு ஸ்டார்டிங்கில் சுத்தமாக கமருதன் பிடிக்காது. சரிங்களா? இப்பயும் பிடிக்கல. அவர் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் அப்போ சுத்தமாக பிடிக்காது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன் சபரி திரும்ப வந்துட்டு அந்த ஒரு ஷெல்லையே தேடி போகிறாரு? அன்பு கேங், இந்த கேங்கை விட்டு நம்ம வெளியே போனால் சரி இருக்காது. இதில் வேறு கனி வேறு நடுவில் பேசியிருக்காங்க போல இருக்குது. நான் இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன பண்ண போகிறாரு தெரியல. பட் இந்த கேங்கை விட்டுட்டு தனியாக இப்போத்துலேருந்து ஒரு கேமை கொடுத்தாருன்னா, இப்போ ரயான் பற்றினா போன வாட்டி வந்திருப்பார் வைல்ட் கார்டாக, சைலண்ட்டாக தான் இருந்தார். இந்த டிக்கெட்டு ஃபினாலில் ஒரு சம்பவம் பண்ணார், ஸ்ட்ரெயிட்டாக டாப் 5 வந்துட்டார். புரியுதுங்களா? ஸோ இப்போ நிறைய டைம் இருக்குது சபரிக்கு. இப்போ வேக்கப் பண்ணால் கூட அச்சு தூக்கிட்டு வந்துடலாம். பார்க்கலாம் என்ன நடக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சபரியோட கேம் பிடிக்குமா பிடிக்காதா? சபரி சப்போஸ் இதுக்கப்புறம் ஒரு விஸ்வரூபமாக ஒரு சம்பவம் பண்ணார்னா அதை நீங்கள் ஆதரிப்பீங்களா ஆதரிக்க மாட்டீங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.